Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.6க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் கொஸ்டின், தட் இஸ் எக்ஸசைஸ் 5.6ல் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வீடியோவில் சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ எக்ஸசைஸ் 5.6ல் ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் தி கனெக்டட் பேராமெட்ரிக்கலி, ரைட்? எக்ஸும் ஒய்யும் பேராமெட்ரிக் ஃபார்மில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டியாக இருக்கும், ஒய் ஃபங்க்ஷன் ஆஃப் டியாக இருக்கும், ரெண்டும் பேராமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். by the equation. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. இன் எக்ஸசைஸ் 1 to 10 வரைக்கும் காமனாக இப்படி தான் இருக்க போகிறது. தென் வித்தவுட் எலிமினேட்டிங் தி பேராமெட்ரர், தட் இஸ் அந்த டீங்கிற ஃபங்க்ஷன், டீங்கிற கான்ஸ்டன்ட்டு ஆர் டீட்டாங்கிற அந்த பேராமீட்டரை எலிமினேட் பண்ணாமல் வி ஹவ் டு ஃபைண்ட் டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ. தட்ஸ் இட், ரைட்? ஸோ லாஸ்ட்டாக பண்ணோம்ல அதே தான். அப்போ எக்ஸை செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ஒய்யை செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெண்டே டிவைட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஓவர், ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், எக்ஸ் ஈக்குவல் டு 2at² ஒய் ஈக்குவல் டு at⁴ அவ்வளோதான். ஸோ அப்போ கிவன் என்ன அதை எழுதிக்கிறோம். ஸோ கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு 2at² அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு at⁴. ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா what will get? differentiating both side with respect to t. so அப்ப ரெண்டு பக்கமும் with respect to t பண்ணா நமக்கு என்ன ஆகும்? dx by dt is equal to, so 2a into இந்த t square differentiate பண்ணா 2t. similarly dy by dt into a into t⁴ பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 4t³. ஏன்னா நம்ம பண்றது with respect to t பொறுத்து தான் ரெண்டுமே. so அப்ப this is 4at denominator and numerator வந்து 4at³, right? அதாவது dy by dx find பண்ணோம்னா which is dy by dt divided by dx by dt. So dy by dt ஓட answer 4at³ divided by 4at. So 4 cancel, a cancel, ஒரு power of t cancel ஆச்சுன்னா final answer is t². That's all for that question number 1. Then question 2 என்ன? x equal to a cos t, y equal to b sin t. So கிட்டத்தட்ட அந்த எக்ஸாம்பிளில் பார்த்த அதே கொஸ்டின் தான். இங்கே ஏக்கு பிக்கு பதில் ஏ இருக்கு, அவ்வளோதான். அங்கே இங்கே நமக்கு அடிஷ்னலி பி இருக்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, ரெண்டு பக்கமும் தீட்டாவை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் இவர் dx by dt இஸ் a into cos தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin தீட்டா which is minus a sin தீட்டா. similarly what is dy by dt? y டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் with respect to தீட்டா, b into cos தீட்டா டிஃபரன்ஷியேஷன் is minus sin தீட்டா. so minus of b into sin theta, right? so both are cos theta, so cos theta differentiate பண்ணா minus sin theta வரும். so that final answer என்ன? dy by dx is equal to dy by d theta divided by dx by d theta. so that minus of b sin theta by minus a sin theta, minus minus cancel, sin theta cancel, b by a. so that is answer for question number 2. then 3 என்ன? x equal to sin t, y equal to cos 2t இப்படி இருக்கு. ஸோ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ கிவன் என்ன அதை எழுதிக்கிறோம். ஸோ சொல்யூஷன் கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டி, ஒய் ஈக்குவல் டு காஸ் 2t, ரைட்? அப்போ ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? சைன் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டி, as well as காஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் என்ன ஆகும்? dx by dt is equal to sin t ஓட டிஃபரன்ஷியேஷன் cos t and dy by dt is nothing but cos 2t. cos தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் தீட்டா பிளேஸில் 2t இருக்காது, இன்ட்டு இந்த 2tயை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2, ரைட்? அப்போ minus 2 sin 2t. ஸோ திஸ் இஸ் யுவர் dy by dt ஆன்சர். therefore dy by dx is nothing but dy by dt divided by dx by dt. so dy by dt ஓட ஆன்சர் minus 2 sin 2t divided by cos t. அடுத்து எனக்கு என்ன தெரியும்? sin 2t டானா sin 2t equal to 2 sin t into cos t, that is sin 2t டானா 2 sin theta into cos theta, theta பிளேஸில் t இருக்கு. அப்போ அதாங்க நாங்கள் போட்டால் என்ன ஆகும்? minus 2 into இதுக்கு பதில் 2 sin theta into cos theta divided by cos t. so 2 2s are 4, cos t cancel ஆச்சுன்னா minus 4 into sin t. that is your final answer for this dy by dx. okay, then next என்ன? fourth one, x equal to 4t and y is equal to 4 by t, right? அப்போ given என்ன? so solution given x equal to 4t அப்படிங்கிறது given, y வந்து 4 by t. so இந்த t மேலே கொண்டு வந்தால் என்ன? 4 into t inverse அப்படின்னு வருமா? then differentiating both side with respect to t அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃபார்ம். ஸோ அப்போ இது மேலே வந்தால் என்ன ஆகும்? dy by dx by dt equal to இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 4 into 1 which is 4, அவ்வளோதான். dy by dt என்ன ஆகும்? இந்த t power -1 இருக்கா? ஸோ அப்போ இந்த -1 ஃப்ரண்ட்டில் வந்துடும், -1 into t power -1 வரும் which is -2, ரைட்? ஸோ அப்போ -4 by
t square. This is your dy by dt answer. Then we need dy by dx. So dy by dx is nothing but dy by dt divided by dx by dt. So minus 4 by t square divided by 4. So இது 4 na 4 by 1 ன்னு அர்த்தம். So அதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? minus 4 by t square into 1 by 4. So 4 cancel பண்ணிங்கன்னா finally minus 1 by t square. This is your dy by dx answer for this question number 4. Right, then question 5 என்ன? X equal to cos theta minus cos 2 theta, y equal to sin theta minus sin 2 theta. Right, so similar simple question தான், நம்ம minus plusல தான் இருக்கு, ஒன்றும் பெரிய complications இல்லை. So solution given என்ன? X equal to cos theta minus cos 2 theta and then y is equal to sin theta minus sin 2 theta. So அது எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? differentiating both side with respect to theta. ரெண்டு பக்கமும் theta பொறுத்து differentiation. அப்ப dx by d theta என்ன வரும்? cos theta differentiation minus sin theta minus again cos theta இருக்கு, அப்ப sin theta minus sin theta into இந்த 2 theta differentiate பண்ணா 2. So அப்ப finally minus into minus plus, அப்ப plus 2 sin 2 theta, இங்க வந்து minus sin theta. அப்ப your dx by d theta answer finally 2 sin 2 theta minus sin theta. So this is your dx by d theta. Then what is dy by d theta? So இந்த sin differentiate பண்ணீங்கன்னா cos theta, இதை differentiate பண்ணீங்கன்னா minus cos 2 theta into 2 ன்னு வருமா? So அதான் இங்க இருப்பேன், minus of cos 2 theta into 2, right? Then you will get cos theta minus 2 cos 2 theta. This is your dy by d theta answer. Finally what is your dy by dx, which is dy by d theta by dx by d theta. So dy by d theta ஓட answer எழுதிக்கிறோம், divided by dx by d theta ஓட answer, right? அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இதை ஃபர்தராக எதாவது சிம்பிளிஃபை பண்ணலாம், பட் நோ நீட், அப்படியே விட்டுறலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேஷனாக போகும் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஜஸ்ட் லீவ் ஆஸ் இட் இஸ். அவ்வளோதான், கொஸ்டின் நம்பர் 5 ஓவர். தென் 6th கொஸ்டின், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 plus cos theta அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ சொல்யூஷன் given x equal to a into theta minus sin theta, y equal to a into 1 plus cos theta. Then differentiating both side with respect to theta again, right? ஸோ அப்போ என்ன ஆகும்? dx by d theta என்ன ஆகும்? x differentiate பண்ணால் a அப்படியே இருக்கும், மல்டிப்ளைல இருக்கிறதால a into theta ஓட differentiation 1, sin theta ஓட differentiation minus cos, sorry plus cos theta தான், பட் இங்கே மைனஸ் இருக்கிறதால 1 minus sin cos theta. Then y differentiate பண்ணிங்கன்னா dy by d theta equal to a into 1 ஓட differentiation 0, sin cos theta ஓட differentiation minus sin theta. So that you will get dx by d theta equal to a into 1 minus cos theta, dy by d theta equal to minus a into sin theta. So இது ரெண்டையும் நம்ம அங்கே substitute பண்ண போகிறோம். So therefore dy by dx is nothing but dy by d theta divided by dx by d theta. So minus a into sin theta by a into 1 minus cos theta. So minus sin theta, a cancel பண்ணிங்கன்னா minus sin theta by 1 minus cos theta. இப்போ தான் இதை நம்ம மேலே பார்த்தோம், ரைட்? sin theta நம்ம என்ன பண்ணலாம்? minus 2 into sin theta by 2 cos theta by 2 divided by 1 minus cos theta க்கு பதில் cos square theta. எப்படி? ஸோ sin theta வந்து பிரச்சனை இல்லை, இது எழுதியிருப்போம், மேலே பார்த்துட்டோம். இப்போ நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா, sin square theta 1 minus cos 2 theta divided by 2 தெரியுமா? இந்த 2 அங்கே மல்டிப்ளை பண்ணி cos 2 theta க்கு பதில் theta by 2 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா will get cos theta 1 minus cos theta வந்துடும், which is 2 sin square theta by 2. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். Then 2 cancel, ஒரு sin cancel, finally will get cos theta by 2 divided by sin theta by 2. So this is your answer, which is minus of cot of theta by 2. That's all for this question number 6. Then இன்னொரு question solve பண்ணுவோம். 7th question, x equal to sin cube theta divided by root of cos 2 theta 2t, sorry t, y equal to cos cube t divided by cos 2t under the root. அப்போ சொல்யூஷன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், கொஞ்சம் லென்த்தாக போகும், பிகாஸ் u by v ஃபார்மில் இருக்குது, அதுவுமே ரெண்டு டேர்மாக இருக்குது. ஸோ தட் அப்போ x equal to sin cube t divided by cos 2t and y equal to cos cube t divided by cos 2t, ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போ ரெண்டையும் நான் என்ன பண்ணோம்? வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டாவில் பண்ணோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு t தான் நமக்கு இங்கே பேராமீட்டர், அப்போ டீயை பொறுத்து பண்ணோம். அப்போ dx by dt என்ன வரும்? ஸோ dxல நியூமரேட்டர் u வந்து sin cube t, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? பவரில் இருக்க 3 ஃப்ரண்ட்டில் வரும். அப்போ 3 into sin square t into sin t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t. டினாமினேட்டர் வந்து v, which is square root of cos 2t இருக்குது, which is cos 2t power 1/2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? v dash பவரில் இருக்க 1/2 ஃப்ரண்ட்டில் வரும், cos 2t power 1/2 minus 1 with into cos 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin 2t into 2 அப்படின்னு வந்துடும். ஸோ தட் பவர் 1/2 minus 1/2 வரும். ஸோ மைனஸ் ஆஃப் sin 2t into cos 2t power minus 1/2 அப்படின்னு வரும். தென் இதை டினாமினேட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா minus sin 2t divided by root of cos 2t, இதுதான் வந்து உங்களோட v dash ஓட
ஆன்சர். அப்போ வாட் இஸ் யுவர் uv ஓல் டேஷ் uv டேஷ் ப்ளஸ் v u டேஷ் அப்படின்னு எழுதுமா. ஸோ அதுதான் நம்மளோட ஃபார்ம். ஸோ அதுதான் இங்கே எழுத போகிறேன். டிவைடட் பை வி ஸ்கொயர், ரைட், சாரி, u பை வியில் u பை வி, u இன்ட்டு வி இல்லை. ஸோ அப்போ u பை வியோட ஃபார்ம் என்ன, டினாமினேட்டர் வி ஸ்கொயர் வி யூ டேஷ் மைனஸ் u வி டேஷா. ஸோ இந்த ஃபார்மில் போட போகிறோம். அப்போ வி ஸ்கொயர், வியோட வேல்யூ நமக்கு காஸ் 2t இருக்குது. ஸோ காஸ் 2tயோட ஸ்கொயர் வி ஸ்கொயர் வி யூ டேஷ் மைனஸ் u v டேஷ். ஸோ அதை நம்ம அங்கே எழுதிக்கிறோம். ஸோ ரைட், இது எழுதியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ ஃபைனலி வில் கெட் மைனஸ் சைன் கியூப் 2t டிவைடட் பை ரூட் ஆஃப் காஸ் 2t மைனஸ் ரூட் காஸ் 2t இன்ட்டு 3 சைன் ஸ்கொயர் t காஸ் t டிவைடட் பை காஸ் 2t. அந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸோ சைன் கியூப் t into sin 2t minus root of cos 2t into root of cos 2t. இங்கே வந்து 3 sin square t into cos t divided by root of cos 2t divided by cos 2t. அப்போ இது ரெண்டும் சேம் டிவிஷனில் டிவைடில் வந்துடும். அப்போ cos 2t into cos of root 2t 10 dx by dt is equal to numerator மேலே இருக்க அந்த டேம். ஸோ ரூட் இன்ட்டு ரூட் என்ன வந்துடும், ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் ஜஸ்ட் எக்ஸ். அப்போ ரூட் ஆஃப் காஸ் 2t இன்ட்டு காஸ் 2t வில் கெட் ஜஸ்ட் காஸ் 2t. ஸோ சைன் ஸ்கொயர் t இன்ட்டு காஸ் t அப்படியே இருக்குது. ஸோ ஃபைனலி வாட் இஸ் யுவர் ஒய், திஸ் இஸ் யுவர் dx by dt ஆன்சர். சிமிலர்லி ஒய் இஸ் காஸ் கியூப் t டிவைடட் பை காஸ் 2t. மேலே பண்ணால் அதே விஷயம் தான், ரைட். ஸோ அப்போ u வந்து எனக்கு காஸ் கியூப் t நியூமரேட்டர், எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், u டேஷ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் t, காஸ் t டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் t. அடுத்து டினாமினேட்டர் ரூட் ஆஃப் காஸ் 2tன்னு இருக்குது, சேம் மேலே பண்ணால் அதே விஷயம் தான். ஏன்னா அங்கேயும் அதே ரூட் தான் இருந்தது, காஸ் 2t தான். அப்போ வி டேஷ் வந்து சேம் ஆன்சர் என்ன வரப்போகுது, மைனஸ் ஆஃப் சைன் 2t டிவைடட் பை ரூட் ஆஃப் காஸ் 2t, ரைட். ஸோ திஸ் இஸ் யுவர் வி டேஷ் ஆன்சர். மேலே பண்ண அதே விஷயன்றதுனால ஜஸ்ட் நான் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் வாட் இஸ் யுவர் ஃபார்ம், u பை வி ஓல் டேஷ் டினாமினேட்டர் வி ஸ்கொயர் வி யூ டேஷ். ஸோ வி இன்ட்டு யூ டேஷ் மைனஸ் u v டேஷ். ஸோ அதை நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ டினாமினேட்டரில் வி ஸ்கொயர், ரைட். ஸோ dy by dt ஈக்குவல் டு u v டேஷ் மைனஸ் வி யூ டேஷ். ஸோ அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், சேம் ப்ரொசீஜர். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் நார்மல் டேர்ம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் வந்துடும், ரெண்டும் காமனாக இருக்கும், கேன்சல் பண்ணிடுவோம், அதான் ஐடியா. அப்போ dy by dt இஸ் ஈக்குவல் டு ஸோ மைனஸ் காஸ் கியூப் t இன்ட்டு சைன் 2t இன்ட்டு திஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரூட் காஸ் 2t இன்ட்டு ரூட் காஸ் 2t டிவைடட் பை ரூட் காஸ் 2t ஹோல் டிவைடட் பை காஸ் t அப்படின்னு வந்துடும். ரூட் இன்ட்டு ரூட் நார்மல் டேமாக வந்துடும். ஸோ காஸ் 2tன்னு வந்துடும். அண்ட் தென் இங்கே இருக்க டேம். ஸோ அப்போ ஃபைனலி வில் கெட் 3 காஸ் t. ஏன்னா இது ப்ளஸில் இருக்கிறதால அதை முன்னாடி வச்சுக்கிறேன். ஸோ 3 காஸ் 2t இன்ட்டு காஸ் ஸ்கொயர் t இன்ட்டு சைன் t மைனஸ் காஸ் கியூப் t இன்ட்டு சைன் 2t டிவைடட் பை காஸ் 2t இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் 2t. திஸ் இஸ் யுவர் dy by dt யோட ஆன்சர். தென் வாட் வி நீட், dy by dx. ஸோ dy by dx ஈக்குவல் டு dy by dt divided by dx by dt. ஸோ dy by dt யோட ஆன்சர் நியூமரேட்டரில் எழுதிக்கிறோம். டிவைடட் பை dx by dt யோட ஆன்சர் நம்ம மேலே ஃபைன் பண்ணது அதையுமே நம்ம இங்கே எழுதிக்கிறோம் டினாமினேட்டரில். டிவைடட் பை இதுதான் ஹோல் டிவைட். ஸோ இங்கே ஈக்குவல் போட்டிருக்கோம் பாருங்கள், திஸ் இஸ் யுவர் ஹோல் டிவைட். டிவைடட் பை dx by dt யோட ஆன்சர் இதே நம்ம எழுதிக்கிறோம். அப்போ இதில் என்ன கேன்சல் ஆகும் பாருங்கள், என்ன டேர்மு. ஸோ இங்கே இருக்க டினாமினேட்டர் டேர்மோ இந்த டேர்மு சேம். ஸோ தே ஆர் கெட்டிங் cancelled. அப்போ ஃபைனலி நமக்கு என்ன வரும், 3 cos 2t into cos square t sin t cos cube t into sin 2t divided by sin cube t into sin 2t minus 3 cos 2t into sin square t cos t இப்படின்னு வருது. ஸோ இப்போ இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா sin 2t வந்து என்ன பண்ணலாம், 2 sin t into cos t எழுதலாம். இந்த டேர்ம்லாம் அப்படியே இருக்குது, இதை நான் எதுவும் பண்ணலை. sin 2tக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், 2 sin t into cos t. சிமிலர்லி இங்கே ஒரு sin t இருக்குது, அதே நான் 2 sin t into cos t எழுதுறேன். ஸோ sin cube t equal to ஸோ மைனஸ் 3 sin t sin square t cos t அப்படியே இருக்குது. இதை நான் ஒன்றும் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூமரேட்டரில் காஸ் ஸ்கொயர் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்கும் காமனாக, sin t இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போ அது காமனாக எடுத்துக்கிறேன். காஸ் ஸ்கொயர் t இன்ட்டு sin t வெளியில் எடுக்கிறேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே 3 cos 2t மைனஸ் இங்கே என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ஒரு காசு இருக்கும், இங்கே ஒரு காசு. அப்போ காஸ் ஸ்கொயர் மட்டும் ரிமைனிங் இருக்கும். பிகாஸ் காஸ் பவர் 4 இது ஆக்சுவலி, அதில் காஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா யூ வில் கெட் காஸ் ஸ்கொயர் டி. அதே மாதிரி டினாமினேட்டரில் இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் சைன் ஸ்கொயர் இருக்குது, அதே மாதிரி இங்கே காசு இருக்குது இங்கேயும் காசு இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர் டி இன்ட்டு காஸ் டீயை வெளியில் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் இந்த இடத்துல என்ன இருக்கும், மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டி, இங்கே வந்து மைனஸ் 3 இன்ட்டு காஸ் 2t, ரைட். தென் இதுவும் கேன்சல். ஃபைனலி வில் கெட் ஒரு காசும் ஒரு சைனும் கேன்சல் ஆச்சுன்னா காஸ் டி பை சைன் டி இன்ட்டு 3 டைம்ஸ் காஸ் 2tக்கு வந்து நான் என்ன பண்ணலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி, அதாவது காஸ் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2t பை 2.
ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா -1. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு என்னது 2 cos ஸ்கொயர் தீட்டா -1க்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது cos 2t அப்படின்னு. சிமிலர்லி sin ஸ்கொயர் t என்ன தெரியும்னா 1 - cos 2t/2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 1 - cos 2t ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் t. அப்போ 1 - 2 sin ஸ்கொயர் tக்கு பதில் cos 2t அப்படின்னும் போடலாம். ஸோ அப்போ cos 2tக்கு பதில் 1 - 2 sin ஸ்கொயர் t. நியூமரேட்டருக்கு 1 cos in terms of cos ஸ்கொயர், டினாமினேட்டர் in terms of, ஏன்னா இங்கே sin ஸ்கொயரில் இருக்குது, அங்கே காஸ்டில் இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபார்ம் பண்ணுறோம். ரைட். ஃபைனலி இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் ஃபர்தராக. இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், அந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 cos ஸ்கொயர் t. ஸோ 1 × 3 3 -2 sin cos ஸ்கொயர் t டிவைடட் பை அதே மாதிரி டினாமினேட்டர் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலி வில் கெட் திஸ். ரைட். ஸோ வெளியில் cos t / sin t அப்படியே இருக்குது. இதை cot t எழுதிடாதீங்க, ஏன்னா உள்ள வர டேர்ம் கூட கேன்சல் ஆகும் அதனால். ஸோ அப்போ cos t / sin t இன்டூ இதோட ஆன்சர் என்ன 4 cos ஸ்கொயர் t -3 டிவைடட் பை 4 sin ஸ்கொயர் t -3 அப்படின்னு வரும். தென் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4 cos cube t -3 cos t divided by 4 cos sin cube t -3 sin t, which is nothing but minus of cos 3t by sin 3t. எப்படி ஏன்னா எனக்கு cos cube theta வந்து என்ன தெரியும்னா 3 cos theta plus cos 3 theta by 4. ஸோ இந்த 4 அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 cos cube theta equal to 3 cos theta plus cos 3 theta. அடுத்து இந்த டேர்ம் லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா 4 cos cube theta -3 cos t equal to 3 cos 3t. ரைட். இதுதான் நமக்கு இருக்குது, அதனால் cos 3t. சிமிலர்லி sin cube theta வந்து அதே ஃபார்ம், இங்கே மைனஸ் மட்டும் இருக்கும். ரைட். இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில். ஸோ 4 sin cube equal to 3 sin t sin 3t. அப்போ இதில் எனக்கு தேவை sin 3t. ஸோ இதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 4 sin cube t -3 sin t equal to minus of sin 3t. ஸோ அதுதான் நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம் இன் பிளேஸ் ஆஃப் திஸ் sin 3t. ஸோ அது ரெண்டு இங்கே போட்டிங்கன்னா minus of cos 3t by sin 3t which is minus of cot 3t. This is your final answer for this question. Right. ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 7ஓட ஆன்சர். அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். அண்ட் இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது இந்த எக்ஸசைஸில், அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.